கட்டணம் செலுத்தாததால் தமிழ்நாட்டில் 4 சுங்கச்சாவடிகளில் அரசு பேருந்துகள் செல்ல தடை விதிக்கப்பட்டிருக்கும் நிலையில் ஓட்டுநர்களிடம் அறிவுரை வழங்கி பேருந்துகளை சுங்கச்சாவடி ஊழியர்கள் அனுமதித்து வருகின்றனர். இதுகுறித்த விவரங்களுடன் நாங்குநேரி சுங்கச்சாவடியிலிருந்து மண்டல தலைமைச் செய்தியாளர் சிவமணி இணைந்திருக்கிறார். சிவமணி, ஓட்டுநர்கள் நடத்துனர்கள் தரப்பில் என்ன தெரிவிக்கப்படுது? லாவண்யா, தமிழகத்தில் தென் தமிழகத்தில் இருக்கக்கூடிய 4 சுங்கச்சாவடிகள், குறிப்பாக நாங்குநேரி, கயத்தாறு, சாத்தூர் மற்றும் திருமங்கலம் ஆகிய 4 சுங்கச்சாவடிகளில் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்தில் அந்த சுங்கச்சாவடி கட்டணமாக 276 கோடி ரூபாய்க்கு மேலே சுங்க கட்டணம் பாக்கி வைத்துள்ளதாக தெரிகிறது. இதனையடுத்து உயர்நீதிமன்ற சென்னையில் அவங்க வழக்கு தொடர்ந்த நிலையில் நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் அந்த பணம் தொடர்ந்து அதிகரித்து வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இதன் காரணமாக அந்த வாகனங்களை 10ஆம் தேதிக்கு மேல் அனுமதிக்க வேண்டாம் என உத்தரவு பிறப்பித்திருந்தார். அதோடு காவல்துறையினுடைய பாதுகாப்பையும் கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அறிவுறுத்தியிருந்தார். இந்த நிலையில் இன்று 10ஆம் தேதி என்ற அடிப்படையில் இன்றைக்கு பொதுமக்கள் பாதிப்பு ஏற்படாத வண்ணம் அவர்கள் சுங்கச்சாவடி ஊழியர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறார்கள். சுங்கச்சாவடி கடந்து செல்லக்கூடிய அரசு போக்குவரத்து கழகத்தினுடைய ஓட்டுநர் மற்றும் நடத்துனர்களிடம் இந்த கட்டண பாக்கி குறித்து விரிவாக எடுத்துரைக்கப்படுகிறது. விரைவாக இந்த கட்டண பாக்கியை செலுத்துவதற்கான நடவடிக்கைகளை நிர்வாகம் எடுக்க வேண்டும். தொடர்ந்து இதுபோன்ற நிலை நீடித்தால் வாகனங்களை நிறுத்த நேரிடும். அதுபோன்ற நிலை ஏற்படாத வண்ணம் வாகனங்களை நிறுத்தாத வகையில் சுங்கச்சாவடி கட்டணங்களை விரைந்து செலுத்த வேண்டும் என்ற உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. சுங்கச்சாவடி ஊழியர்கள் கயத்தாறு மற்றும் நாங்குநேரி பகுதியில் இருக்க சுங்கச்சாவடியில் வாகனங்கள் நிறுத்தப்படுகிறது. சுமார் 2-3 நிமிடங்கள் நிறுத்தப்பட்டு அங்கே அந்த வாகனங்களுடைய எண்களை போட்டோ எடுப்பதோடு அவர்களுக்கு டிரைவர், ஓட்டுநர் மற்றும் நடத்துனர்களுக்கு அறிவுரை வழங்கப்படுகிறது. அந்த காட்சிகளை நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். இதன் காரணமாக சில நிமிடங்கள் தாமதமாக இந்த வாகனங்கள் செல்லக்கூடிய நிலை ஏற்படுகிறது. தொடர்ந்து இதே நிலை நீடித்தால் வாகனங்களை நிறுத்தக்கூடும் அப்படிங்கிற அறிவுரையும் வழங்கப்பட்டு வருகிறது. லாவண்யா, விவரங்களுக்கு நன்றி சிவமணி.